அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம். ஹெர்போ கேர் நிறுவனத்தில் மருத்துவர். எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயங்களும் தெரிஞ்ச மூலப்பொருட்கள் மூலிகைகளை கொண்டு எப்படி நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸை பெருக்கிறது, சத்துக்களை பெருக்கிறது, குறைபாடை நீக்குவது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா விலை உயர்ந்த சில பொருட்களை வாங்க முடியாது, வாங்கி சாப்பிட முடியாது. இதை மாதிரியான சிரமப்படுவதற்காக தான் நம்ம எளிய முறையில் உள்ள சில வைத்திய குறிப்புகளை சொல்லிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய பேருக்கு சொல்லுங்கள், பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். குறைபாடு உள்ளவர்கள் தான் மருத்துவ குறிப்பை ஃபாலோ பண்ணணும், குறைபாடு இல்லவர்கள் இருக்கணும் அப்படி கிடையாது. இன்றைக்கி குறைபாடு இல்லாதவங்களுக்கு நாளைக்கு அந்த குறைபாடு வரலாம். குறைபாடு வந்தவர்கள் இந்த ஃபாலோ பண்ணுறதுனால அந்த குறைபாடு முற்றிலும் தவிர்க்கப்படும். தன்னுடைய நண்பர்களுக்கும் அதை சொல்கிறதுனால யாரும் குறைபாடிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு நம்ம ஒரு காரணமாக இருப்போம். அவங்களுக்கு ஒரு நல்ல செய்த விஷயம் இருக்கும். அதனால தான் நம்ம சொல்லுவோம், எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டன் அமைக்குங்க, மற்றவங்களுக்கு இது உதவியாக இருக்கட்டும்னு சொல்லுவோம். எத்தனையோ விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக அது பயனுள்ள தகவலாக அவங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா, எல்லாருமே பார்த்திங்கன்னா கல்யாண வீடாக இருக்கும், வீட்டில் உள்ள பண்டிகை காலங்களாக இருக்கட்டும், நல்ல விஷயங்கள் நடக்கிற இடத்துல பாயசம் வைப்போம். அதில் போடுறதுக்காக பார்த்திங்கன்னா ஏலக்காய் போடுவாங்க, கிராம் போடுவாங்க, அண்டிப்பருப்பு போடுவாங்க. அதில் கிறிஸ்மஸ் பழம்னு ஒன்று போடுவாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், கிறிஸ்மஸ் பழம்னாலே எல்லாருக்கும் தெரியும், முந்திரி பழத்தை உணர்த்தினது தான். அதாவது கருப்பு முந்திரி பழம், அதில் சிவப்பு கலர் முந்திரி, அதாவது வெள்ளை முந்திரி, இதே மாதிரி பல முந்திரி டைப்பில் இருக்குது. அதில் கருப்பு கலர் முந்திரியை நம்ம எடுத்துப்போம். அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதை பற்றி நம்ம சொல்லுவோம். அந்த முந்திரியை பார்த்தீங்க அப்படின்னா, அதை தேவையான அளவு அவங்க அதை உலர்த்தி, அதை பக்குவப்படுத்தி வரும்போது அதுலேருந்து வர்றது தான் உங்களுக்கு கிறிஸ்மஸ் பழம். இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ், ஃப்ராக்டோஸ் நிறைந்திருக்கிறதுனால இது மேலும் நிறைய விதமான விட்டமின்ஸ் உடம்புல நம்ம கூட்டுறதுக்கு இது நமக்கு பயன்பாடாக இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த உலர் திராட்சையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உலர் திராட்சைன்னு சொல்கிறத விட கிறிஸ்மஸ் பழம்னு சொல்லி அழைக்கிறது தான் அதிகம். எல்லாருக்குங்க உலர் திராட்சைன்னு சொன்னால் கூட யோசிப்பாங்க, கிறிஸ்மஸ் தெரியும். இது நம்ம ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை ஹீமோகுளோபின் நிறைய இருந்தாலும் சரி தான், அவங்க இதை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்கள் அதிகமாகிறதுக்கு இந்த கிறிஸ்மஸ் பழம் உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பழத்தை எடுத்து நைட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டு காலையில் அதிகாலையில் எழுப்பி சாப்பிடுவாங்க. அப்படியே நீங்கள் இதை சாப்பிடலாம். சாப்பிட்டா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு 20 பழங்கள் வர 20 கிறிஸ்மஸ் பழம் வரைக்கும் சாப்பிடலாம். ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். மஞ்சக்காமலை உள்ளவங்க பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒருக்க, ஈவினிங் ஒருக்க இது சாப்பிட்டு வரலாம். உங்களுக்கு 2 வேளை சாப்பிட்லாம். சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சக்காமலையோட எதிர்ப்பு சக்திகள் அதிகமாகும். உடம்புல உள்ள சிவப்பு அணுக்கள் குறையும் போது தான் உங்களுக்கு அதிகப்படியான நோய்கள் உடம்புக்குள்ளே வரும். அதாவது ஒருத்தருக்கு எது என்ன நடந்தாலும் அவருக்கு எந்த நோய் அண்டலை அப்படின்னா அவருக்கு உடம்புல உள்ள சிவப்பு அணுக்கள் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அது கம்மியாகும்போது தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் உள்ள யாருக்காவது ஏதாவது ஒரு வியாதிகள் வந்தால் கூட, இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், நம்ம பெஞ்சில் உட்காந்துருப்போம், டெஸ்கில் உட்காந்துருப்போம், அருகில் யாருக்கு என்ன குறைபாடு இருக்கோ அந்த குறைபாடு நமக்கு வந்துடும். அதுக்கு காரணம் சிவப்பு அணுக்கள் கம்மியாக இருக்கனால. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் பழங்கிற அந்த உலர் திராட்சை எல்லோரும் வீட்டில் வாங்கி வச்சு இதை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். கண்டிப்பாக இதில் கால்சியம் சத்து, எலும்பு மற்றும் பற்கள் வளர்ச்சிக்கு இது ரொம்ப உதவுது. ஏன்னா இதில் எல்லா விதமான விட்டமின்ஸ் ஏகதேசம் இருக்குது. கண்டிப்பாக இதை பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். மூல நோய் உள்ளவங்க பார்த்தீங்க அப்படின்னா தினசரி பார்த்தீங்கன்னா உணவுக்கு பின்னால், அதாவது காலையிலையும் நைட்டு உணவுக்கு பின்னால் ஒரு 20 உலர் திராட்சை பழம் எடுத்து தொடர்ச்சியாக, அதாவது நீங்கள் ஒரு வாரமாவது அல்லது 10 நாளாவது சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பைல்ஸ் கூட வியாதிகள் குணமாவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இதை நீங்கள் சாப்பிட்டு வைக்கலாம். 2 வேளையும் சாப்பிட்டு பாருங்கள், இதனுடைய பிரயோஜனம் உங்களுக்கு தெரியும். எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலர் திராட்சை மாதவிடாய் காலங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி 10லேருந்து 20 வரைக்கும் உள்ள கிறிஸ்மஸ் பழத்தை நீங்கள் தண்ணீரில் போட்டு ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள். மாதவிடாய் காலத்தில் ஏற்பட வேண்டிய எல்லா விதமான வலிகள், அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் என்ன வருது, மார்பு பக்கத்தில் உள்ள வலிகள், முதுகு சம்மந்த வலி, வயிறில் உள்ள வலிகள் எல்லாமே கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைஞ்சிட்டு வர்றதை நீங்கள் பார்க்கலாம். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். எளிமைய முறையான ஒரு வைத்தியம் இது. கிறிஸ்மஸ் பழத்தை குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இவங்க தான் சாப்பிடணும், சாப்பிடக்கூடாதுங்கிற விதிவிலக்கெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக இது பயனுள்ள தகவலாக இருக்கும். அருகாமையில் உள்ள கடைகளில் கிடைக்கும். குறைஞ்சபட்சம் ரூ. 5 ரூ. 10 கூட இந்த பழத்தை நீங்கள் வாங்கி பயன்படுத்த முடியும். நீங்கள் ஒரு 1/4 கிலோ 100 கிராமாக வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு கூட போகும். வாங்கி இதுவரைக்கும் பயன்படுத்தவங்க இனி வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு ஆடியோ வீடியோவில் நம்ம சந்திப்போம்.